நாடகத்துறையை வந்து இன்னும் ஹோல்டு பண்ணிட்டு அதை வந்து சும்மா நான் கடமைக்கெல்லாம் ரன் பண்ணாம அதுக்கு ஒரு ஆடியன்ஸ் உங்களுக்கான ஃபேன்ஸை இன்னும் ஹோல்ட் பண்ணுறீங்க. அது மிகப்பெரிய ஒரு விஷயம் இருக்கு சார். இப்போ ஏஐ வந்தாச்சு இல்லையா, நம்ம அம்மா மாதிரியே ஒருத்தர் உருவாக்க முடியும். சீனில் வந்து இவர் அப்படி பிடிச்சி இப்படி கழுத்தை நெரிச்சிருவாங்கிற மாதிரி மிரட்டுற சீன் அந்த லுக்கு கொடுத்தவொடனே அவருக்கு நிஜமாகவே ஒரு மாதிரி சஃபகேஷன் மாதிரி ஆகி பயத்தில் இந்த ஃபேஸை பார்த்து அப்போல்லாம் இந்த ரெட் லைட் எல்லாம் போட்டு விடுவாங்க எஃபெக்ட்டுக்கு பார்த்து ஹி ஃபெயிண்டட் ஆன் ஸ்டேஜ். வெள்ளமுடி தான் கேட்குறாங்க, மாநாடுக்கு அப்புறம் இந்த வெள்ளமுடி தான் கேட்குறாங்க. நல்ல நடிகனுக்கு மட்டும் என்னைக்கு மவுஸ் இருந்துக்கிட்டே இருக்கு சார். சக்கரை பொங்கல் என்னைக்கு சாப்பிட்டான்னு மீராவுக்கு கிருஷ்ணர் மேலே வெறின்னு சொன்னால் அவங்க அவமானப்பட போகிறாங்களா, இல்லை ஆண்டாளுக்கு கிருஷ்ணர் மேலே வெறின்னு அவமானப்படும். அந்த மாதிரி எனக்கு எல்லா விதத்திலும் கடவுள் சிவாஜி கணேசன். அதாவது ரெண்டு விதமான ஜீனியஸ் சொல்லுவோம். ஒன்று வந்து நேச்சுரல் ஜீனியஸ், இன்னொன்று கல்டிவேட்டட் ஜீனியஸ். ராஜா சார் வந்து ஒரு கல்டிவேட்டட் ஜீனியஸ். ஒரு அற்புதமான படம் கிடைச்சிருக்க வேண்டியது தமிழ் சினிமா உலகத்துக்கு கிடைக்காம போச்சு. என்ன படம்? பாலுமேந்திரா சொல்லி சிவாஜி சார் ஒரு கதையை ஒத்துக்கிட்டார். உங்கள் அபிமான தங்கமயில் வழங்கும் தை கொண்டாட்டம் சிறப்பு ஆஃபர். தங்கம் கிராமிற்கு 300 முதல் 600 ரூபாய் வரை தள்ளுபடி. வணக்கம் சார். வணக்கம் சார். ஒருத்தருடைய வாழ்க்கையில் வந்து 70% கிட்டத்தட்ட 90% வந்துட்டு கலைத்துறையிலே நீங்கள் பயணிச்சிருக்கீங்க. கிட்டத்தட்ட இது உங்களோட 65வது ஆண்டு சொல்லலாமா? நாடக உலகத்தில் இது 64வது ஆண்டு இல்லையா? சினிமா துறையில் கிட்டத்தட்ட 54வது ஆண்டு. ஸோ எனக்கு வேற எதுவும் தெரிஞ்சதில்லை. அதான் சார், வாழ்க்கையிலே கிட்டத்தட்ட ஒரு இதை விட இன்னொன்று இருக்கு. எங்கள் அப்பா என்னுடைய நாடக குழு ஆரம்பித்த போது 1952. ஸோ நாடகமும் ஒத்திகைன்னு நான் பார்த்தது 73 வருஷமாக பார்த்துருக்கேன். அப்பா, இங்கே பிறந்த ஒரு 2 வருஷத்துலேருந்தே ஆமாம், அதுதான் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு. சார், நிறைய இப்போ இந்த மீடியம் பொறுத்த வரைக்கும் வந்து நாடகம், சினிமா, டெலிவிஷன், ஓடிடி, யூடியூப் எல்லாம் வந்துருச்சு. அப்படி இருக்கும்போது இன்னி காலத்தில் நம்ம சினிமா படங்களே வந்து நமக்கு உங்களுக்கு தெரியாதது கிடையாது. ஸோ தியேட்டர்ஸில் ஓடுறதுன்னா நிறைய டிஃப்ரெண்ட் மீடியம்ஸ் வந்து மக்களுமே போயிட்டாங்க. பட் நாடகத்துறையை வந்து இன்னும் ஹோல்டு பண்ணிட்டு அதை வந்து சும்மா நான் கடமைக்கெல்லாம் ரன் பண்ணாமல் அதுக்கு ஒரு ஆடியன்ஸ் உங்களுக்கான ஃபேன்ஸை இன்னும் ஹோல்ட் பண்ணுறீங்க. அது மிகப்பெரிய ஒரு விஷயம் இருக்குது சார். இப்போ ஏஐ வந்தாச்சு இல்லையா, நம்ம அம்மா மாதிரியே ஒருத்தர் உருவாக்க முடியும். அதனால் அம்மாவை மறந்துட முடியுமா? அதில் அவங்க அரவணைப்பில் கிடைக்கிற சுகம் இதிலெல்லாம் கிடைக்குமா? ஸோ நாடகத்துக்குன்னு ஒரு தனி சுகம் இருக்குது, ஒரு தனி ஆடியன்ஸ் இருக்குது. அது ஒரு தனி கலை, எல்லாராலும் செஞ்சிட முடியாது. ஸோ அந்த விதத்தில் ஒரு சேலஞ்சாகவே நாங்கள் எல்லோரும் பண்ணிகிட்ருக்கோம். அது என்ன மாதிரி நிறைய பேர் இருக்காங்க, சிட்டியில் நிறைய பேர் இருக்காங்க. அதில் நான் பிரதானமாக இருக்கேன், ரொம்ப வருஷமாக இருக்கிறதுனால. அவ்வளோதான். நேரடியாக மக்களை சந்திக்கிற அந்த அலாதி சந்தோஷம் நீங்கள் எப்படி? அது வந்து அந்த சந்தோஷம் உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்காதே. அதாவது ரெண்டு விதம், அதில் மக்களோட பாராட்டும் கிடைக்கும், பிடிக்கலன்னா பிடிக்கலங்கிறதும் கிடைச்சிடும். வெளிப்படையாக சொல்லிவிடுவாங்க. ஸோ இங்கிலீஷில் சொல்லுவாங்க பொக்கேஸ் அண்ட் பிரிக் பேட்ஸ்னுவாங்க, ரெண்டுமே கிடைக்கும். இல்லைனாலும் அங்கே ரியாக்ஷன் வந்து ஒரு மாதிரி ஒரு சத்தம் ஒன்று வரும். நீங்கள் பீங் அ சீனியர் ஒரு ஆர்டிஸ்ட், ஐ மீன் நாட் ஜஸ்ட் லைக் நீங்கள் யூர் டைரக்டர், யூ ரைட், நீங்கள் நடிக்கிறீங்க, எல்லாமே இந்த குழுவே நீங்கள் நடத்திட்டு வரீங்க. நிறைய இந்த மாதிரி ஆன் ஸ்டேஜ் வந்து எப்பவுமே வந்து இது படம் கிடையாது, கட் பண்ணி எடுக்கிறதுக்கலாம். ஸோ அப்படி இருக்கும்போது நிறைய எதிர்பாராத விஷயங்கள்லாம் நடக்கும். எக்கச்சக்கமாக உங்களோட வாழ்க்கையில் பார்த்துருப்பீங்க. இதாவது நான் என்னோடய சின்ன வயசில் எங்கள் அப்பாவுக்கு நடந்த ஒரு சம்பவமே மிகப்பெரிய ஒரு சம்பவம். அதாவது எங்கள் அம்மா சொல்லி எனக்கு தெரியும். பட் அந்த சின்ன வயசு எனக்கு அந்த நாடகம்லாம் பார்த்த ஞாபகம் இருக்குது. ஏன்னா எனக்கு சொல்கிறேனே, என்னோடய 2வது வயசுலேருந்து வீட்டில் நாடகம் ஒத்திகை தான் நடந்துகிட்ருக்கோம். இந்த குழு ஆரம்பிக்கிறத இந்த புது சமயத்தில் வரதட்சணைன்னு ஒரு ட்ராமா எங்கள் அப்பா போட்டிருக்காரு. அது வந்து சுகுணவிலாஸ் சபான்னு இப்போ இங்கே காஸ்மோபாலிட்டன் பக்கத்தில் இருக்கிறது கிளப். அங்கே தான் ஆரம்பித்தது எங்கள் குழுவே. அங்கே நடக்கும்போது எங்கள் அப்பாவுக்கு அப்பா நிறைய முடி நிறையா இருக்கும். கிட்டத்தட்ட அவர் ட்ராமா எம்ஆர் ராதான்னு கூப்பிடுவாங்க. அவ்வளோ சுருட்டு முடியெல்லாம் இருக்கும். அப்புறம் போயிடுச்சு, அது வேறு விஷயம். அவர் அந்த வில்லன் ரோல் பண்ணியிருக்கார் அந்த ட்ராமாவில். அது ஒரு சீனில் வந்து ஒரு வயசானவர் ஒரு மிரட்டுறா மாதிரி ஒரு சீன். அப்போது எங்கள் அம்மா சொல்லி அது எனக்கு சீனா குட்டின்னு ஒருத்தர் நடிச்சிருந்தாராம் அந்த ரோலில். அவர் அன்றைக்கின்னு பாவம் கொஞ்சம் உடம்பு சரியில்லை, கொஞ்சம் வீக்காக வந்திருக்கார். ஒரு சீனில் வந்து இவர் அப்படி பிடிச்சி இப்படி கழுத்தை நெரிச்சிருவாங்கிற மாதிரி மிரட்டுற சீன் அந்த லுக்கு கொடுத்தவொடனே அவருக்கு நிஜமாகவே ஒரு மாதிரி சஃபகேஷன் மாதிரி ஆகி பயத்தில் இந்த ஃபேஸை பார்த்து அப்போல்லாம் இந்த ரெட் லைட் எல்லாம் போட்டு விடுவாங்க எஃபெக்ட்டுக்கு பார்த்து ஹி ஃபெயிண்டட் ஆன் ஸ்டேஜ். நான் நாடகத்தில் கேள்விப்பட்ட முதல் ஃபெயிண்ட் ஆன உடனே அப்படியே இது பண்ணிட்டு யாராவது டாக்டர் இருக்கீங்களான்னு கூப்பிட்டு ஆடியன்ஸில் ஒரு டாக்டர் வந்து அவர் ரிவைவ் பண்ணி அவர் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போனாங்க. எங்கள் அப்பா அப்புறம் என்ன சொல்லுவார், அன்றைக்கி நைட்டு முழுக்க என் கையில் விளங்க மாட்டுற மாதிரியே எனக்கு ஒரு கனவு.
தப்பு நம்மளது இல்லைன்னாலும் ரெஸ்பான்சிபிள் இல்லை. இது அவ்வளோ யதார்த்தமான நடிப்பு. ஸோ இதை நீங்கள் கட் பண்ண முடியுமா? ஒன்றுமே பண்ண முடியாது. இவர் என்ன நினச்சிட்டு இருக்காரா முதல்ல, இவர் நிஜமாவே ரொம்ப நல்லா நடிக்கிறாரு, இவர் மூச்சு திணற மாதிரிலாம் நடக்கிறாரு, இன்றைக்கி என்ன சீனா குட்டி பிச்சு உதறாரு பர்ஃபார்மன்ஸ், இவர் இன்னும் ஆக்ரோஷமாக பண்ணியிருக்காரு. ஸோ இதெல்லாம் அந்த குஷி அந்த சுகம் நாடகத்தில் தான் கிடைக்கும். இப்போ நீங்கள் தமிழ்நாட்டில் நீங்கள் எவ்வளோ ப்ளேஸ் பண்ணால் கூட நீங்கள் த்ரூ அவுட் த வேர்ல்டு நீங்கள் எல்லா பார்க்காத நாடு கிடையாது, எல்லா இடத்துலையும். ஆக்சுவலாக சார் ஃபாரினில் போய் முதல்ல நாடகம் போட்டது நாங்கள் தான். அதுவும் அமெரிக்காவில் தமிழ் ரசிகர்களுக்கு நாடகத்தை கொண்டு போனது எங்கள் குழு தான் 89ல். ஆமாம், எங்கள் அப்பா உயிரோடு இருந்தார், அவர் ஆனால் வரல, ஏஜ் ஆச்சுன்னு வரல அவர். பட் அதுக்கப்புறம் நாங்கள் அமெரிக்காவுக்கு கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் 15-16 தரம் போயாச்சு. அதுக்கப்புறம் எல்லாரும் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சோம். ஒருத்தர் வழி வைக்கணும்ல அதுக்கு. ஸோ அங்கே நிறைய நாடகத்துக்கு இன்னும் மதிப்பு இருக்குது. அதுதான் எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது இங்கே பார்க்கும்போது. அமெரிக்காவில் இன்னும் நியூயார்க்கில் பிராட்வேங்கிற இடத்துல ஒரு நாடகத்தை எடுத்தாங்கன்னா 300 நாள் போடுறாங்க அதை. அண்ட் அங்கே என்ன சொல்கிறாங்க, சினிமாவோட அங்கே தான் கூட்டம் ஜாஸ்தி வருதுங்கிறாங்க. அதே மாதிரி அந்த கூட்டம் நான் வந்து மகாராஷ்டிராவில் பார்க்குறேன், பாம்பேயில். இங்கே ஒரு காலத்தில் அப்படி இருந்தது, இப்போ டிஸ்ட்ராக்ஷன்ஸ் நிறையா போச்சு. அது ஒன்று, பொலிட்டிக்கல் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் நிறையா போச்சு. யார் வேணால் யூடியூப்பில் எதை வேணால் சொல்லாமல் இப்போ. அதனால் ப்ராபப்ளி 2 மணி நேரம் ஒரு இடத்துக்கு போய் உக்காந்து அந்த பார்க்குற அந்த ஃபீல் பொறுமை. அது இப்போ நீங்கள் சினிமாக்களே பார்த்தீங்கன்னா காம்ப்ளெக்ஸில் தான் நல்லா ஓடும், பிகாஸ் அங்கே மற்ற டிஸ்ட்ராக்ஷன்ஸ் நிறையா இருக்குது. கரெக்ட். சிங்கிள் ஸ்க்ரீன்ஸ்லாம் அது நடக்கிறது இல்லை. ஆமாம், கரெக்ட். அண்ட் நீங்கள் வந்து சொல்ல வேணாம், உங்களுக்கு இயல்புலேயே உங்களுக்கு நகைச்சுவை குணம் ரொம்ப ஜாஸ்தி உங்களுக்கு. அது சின்ன ஸ்கூல் காலத்துலேருந்து எனக்கு அது டெவலப் ஆனது. அது நான் பார்த்து வளர்ந்தது. அவங்க இப்போ எங்களுடைய இந்த யுனைடெட் அமெச்சூர் ஆர்டிஸ்ட் குழுவில், எங்கள் குழுவில் அந்த காலத்தை நடித்தவங்க யாருன்னா நாகேஷ், சோ சார்லாம், இவங்கெல்லாம் நடிச்சிருக்காங்க. அப்போ நமக்கு வேற ரைட்டருக்கு உங்களுக்கு எவ்வளோ பேர் இருந்திருக்காங்க, எப்பேற்பட்ட ஜாம்புவான்கள் அவங்கெல்லாம். அதெல்லாம் பார்த்த இன்ஸ்பிரேஷன் தான். தலைப்புகள் வைக்கிறது அந்த நையாண்டி எப்பவுமே உங்களுக்குலாம் அது அந்த ஒரு சின்ன அந்த குசும்பு இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆமாம் ஆமாம் ஆமாம். அந்த இதில் ஷோ தான் பெஸ்ட்டு. அவர் அடிக்க முடியாது. அதில் காதலுக்கு நேரம் உண்டு அப்படின்னு எடுக்கிறதுக்காகட்டும், அந்த 7 ஆட்கள் அவர் அந்த 7 நாட்கள் பண்ணார். நான் 7 ரோல்ஸ் பண்ணேன் ஸ்டேஜில், அதனால 7 ஆட்கள். அந்த அதை கம்பேர் பண்ணி சொல்கிறேன். 7 ரோல்ஸ் நம்ம என்ன வச்சுருக்கலாம், அந்த 7 ஆட்கள். இல்லை சார், ஒரு சில விஷயங்கள் நம்ம ஒரு பாப்புலராக இருக்கிற ஒரு விஷயத்தை அப்படி கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கிறது தப்பு இல்லை. 17 ஆட்கள் வச்சோன்னே எல்லாருக்கும் உடனே அந்த படம் ஞாபகம் வரும். ஸோ அது சம்மந்தமாக இந்த படத்தை, இந்த நாடகத்தை பார்க்கணும்னு தோண்டும். காதலிக்கு நேரம் உண்டுன்னு வச்சா, ஐயோ இது காதலிக்கு நேரம் இல்லை மாதிரி போல் இருக்குன்னு. அதில் ஒரு அந்த நாடகத்தில் ஒரு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ் என்னன்னா, சித்ராலியா கோபு இருக்கார் இல்லையா, அவருடைய மகன் எழுதின நாடகம். ஸ்ரீராம் அவர்கள். இல்லை இப்போ கூட நம்மளோட ரூமில் கூட இருக்குது, 2ஆம் ரகசியம், சிதம்பரம் ரகசியம்ன்ற பேர் 2ஆம் ரகசியம். இல்லை, அதுக்கு காரணம் என்னென்னா, எங்களுடைய மோஸ்ட் ஃபேமஸ் நாடகம் திரு வெங்கட் அவர்கள் எழுதின ரகசியம் பரம ரகசியம். அதுக்கப்புறம் இந்த நாடகத்தில் ரகசியங்களை வச்சு ஒரு ட்ராமா. ஸோ அது ஞாபகம் வரணுங்கிறதுக்காக 2ஆம் ரகசியம் வச்சு. அதுதான் நிறைய நீங்கள் ஸ்டேஜ் போட்டதா சார், ரகசியம் பரம ரகசியம் இருக்குது. அது இன்னைக்கும் போட்டிருக்கேன் சார். அதுலேயும் நான் 25 வயசு காலேஜ் ஸ்டூடெண்ட் தான். மக்கள் ஒத்துக்கிட்டாங்க. அதனால மக்கள் ஒத்துக்கிற வரைக்கும் அது போட்டு தான். இது சினிமாலே பண்ண முடியாது இப்போ. சினிமாலாம் வெள்ளமுடி தான் கேட்குறாங்க. மாநாடுக்கு அப்புறம் இந்த வெள்ளமுடி தான் கேட்குறாங்க. ரொம்ப பாப்புலர் ஆகிட்டீங்க நீங்கள் அந்த ரோலில் வந்து. இந்த ஜென்சி மக்களுக்கு சொல்கிறேன். செகண்ட் ரவுண்டு இப்போ ஜென்சி, இப்போ சின்ன பசங்களாம் வந்து என்னோட ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்கன்னா, மாநாடு, அப்புறம் அது என்ன படம், மார்க் ஆண்டனி, இந்த மாதிரி தீர்க்கதரிசி நிறைய படங்கள் வந்துட்டு இருக்குல்ல. அகண்டா 2 இப்போ நீங்கள் அந்த ஸ்டேஜில் நீங்கள் அகண்டா 2 பாலையா அவர்களே எவ்வளோ சந்தோஷப்பட்டார் போய்க்கும். அகண்டா 2ல் நல்ல ரோல், படமும் நல்லா போயிருக்கு. ப்ராபப்ளி அகண்டா 1 அளவுக்கு போலியோ தவிர நமக்கு அதில் நல்ல பேர். இப்போ அதில் பிரபாஸ் படமும் ஒன்று பண்ணியிருக்கேன் தெலுங்கில், ஃபௌஜின்னு சொல்லிட்டு. ஸோ நல்ல நடிகனுக்கு மட்டும் என்றைக்கு மவுஸ் இருந்துக்கிட்டே இருக்கும் சார். சக்கரை பொங்கல் என்றைக்கு சாப்பிட்டா என்ன, 42ல் சாப்பிட்டாலும் சக்கரை பொங்கல் தான், 2025ல் சாப்பிட்டாலும் சக்கரை. ஸோ அந்த டேலண்ட்டை எனக்கு ஆண்டவன் கொடுத்துருக்காங்கிறது தான் நமக்கு சந்தோஷம். அண்டு ரசிகர்களுக்கு நன்றி சொல்லணும். இன்னும் என்ன ஒத்துக்கிறாங்க, மறந்து இல்லை, அப்டேட்டடாக இருக்கீங்க அப்படின்றது ஒரு காரணம். டெஃபினெட்லி என்னோட நாடகங்களும் அப்டேட்டடாக, அதுதான் சொல்லுவாங்க. ஏன்னா நீங்கள் அப்போ நீங்கள் 70s 80sல போட்ட பிளேஸ் நீங்கள் திருப்பி போட இப்போ இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போடுவீங்க. போகுது. இப்போ ஒரு சீரீஸ் ஆஃப் ட்ராமா நான் போட போகிறேன். ஜனவரி 24, 25, 26. ரகசியம் பரம ரகசியம், இது நியாயமா சார், லைட் சாங். 3மே கிரைம் த்ரில்லர்ஸ். இன்றைக்கி பார்த்தாலும் அது ரெஃபரன்ஸாக இருக்கும். என்ன ஒன்று, ஃபோனுக்கு இந்த செல்ஃபோன் இல்லாத காலம்னு வரும், அவ்வளோதான், வேறு ஒன்று. உங்களை வந்து நிறைய சொன்ன மாதிரி ஆரம்பத்திலே நீங்கள் பன்முகங்கள் உங்களுக்கு உண்டு. இருந்தாலும் வந்து நீங்கள் ரொம்ப விரும்புகிறது, மக்கள் உங்களை கூப்பிடும்போது
சிவாஜி வெறியர் அப்படின்றது வந்து அது கேட்க ரொம்ப பெருமையா நீங்க ஆமாப்பா அப்படி சார் இதில் அந்த நீங்க அந்த டாப் 1 டாப் 10 லிஸ்ட் பண்ணீங்கன்னா ஒய் சார் கண்டிப்பா அதுல நம்பர் சொல்ல விரும்பல, கண்டிப்பா நிச்சயமா இருப்பாங்க அதுல அவர். சார் மீராக்கு கிருஷ்ணர் மேலே வெறின்னு சொன்னால் அவங்க அவமானப்பட போகிறாங்களா, இல்லை ஆண்டாளுக்கு கிருஷ்ணர் மேலே வெறின்னு அவமானப்படும்? அந்த மாதிரி எனக்கு எல்லா விதத்திலும் கடவுள் சிவாஜி கணேசன் தான். என் டேலண்ட்டு நான் பார்த்து வளர்ந்து என்னை புதுப்பிச்சுக்கிட்டது அவர் தான். அதனால தான் என்ன சார் இப்போ வந்து இப்போ குசேனில் வந்து ரஜினி சாரை பார்த்து வடிவேல் சார் வந்து அந்த ஹீரோவை பார்க்க ஒரு மிகப்பெரிய ஃபேனாக வந்து பண்ணும்போது அது சீன் இப்போ ரொம்ப பாப்புலர் எல்லாம் பார்த்துருப்பாங்க. ஆமாம். உருவங்கள் மாறலாமலே நீங்கள் வந்து ஒரு ஹார்ட் கோர் ஃபேன் வந்து தன்னோட ஹீரோவை பார்த்து பண்ணுறத அந்த படத்தில் பண்ணியிருப்பீங்க. அதனால தான் அவர் அந்த லாஸ்ட் பீட்டுக்கு சூஸ் பண்ணாங்க. எஸ்வி ரமணன் சார் காலம் சென்ற எஸ்வி ரமணன் சார் டைரக்ட் பண்ணும்போது அவர் என்ன சொன்னார், அந்த சுந்தரம் எழுதினார் டைலாக், அந்த ஒரு சீனுக்கு மட்டும் வேட்நாம் சுந்தரம் டைலாக் எழுதினார். ஓகே. அவர் என்ன சொன்னார், நான் ஒன்று எழுதி கொடுத்தா போதும் அவன் மனசார சொல்லிடுவான் அதை அப்படின்னாரு. ஏன்னா நீங்கள் உள்ளே நுழையும் போது அதே ரியாக்ஷன் நிஜமாவே தன்னோட ஹீரோவை பார்க்குற ஒரு ஃபேன் பண்ணுற மூமெண்ட் தான் அது. அது ஃபஸ்ட்டு எனக்கு அவரை பார்த்த போது கிடைச்ச அந்த ஃபீலை சினிமாவில் கொண்டு வந்தது. இப்போ நீங்கள் எண்ணற்ற படங்கள் நீங்கள் விட்டா நீங்கள் வாரக்கணக்கில் மாதக்கணக்கில் பேசுவீங்க அவரை பற்றி நிறைய. அவரை பற்றி நான் புக்கே எழுதியிருக்கேன், நான் சுவாசிக்கும் சிவாஜின்னு. அதில் என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்சஸ் எல்லாம் எழுதியிருக்கேன். அவர்கிட்டேருந்து நான் எப்படி கற்றுக்கிட்டேன் அண்ட் அவர் சொன்ன சில சின்ன விஷயங்கள், நுவான்சஸ் அழகாக சொல்லியிருந்தார். அதெல்லாம் நான் சாதாரணமாக அவரோட பேசும்போது, ஏன்னா ஐ டு நாட் நோ மற்ற காமெடியன்ஸ் எவ்வளோ படம் அவங்களோட பண்ணியிருக்காங்கன்னு தெரியாது. என் கணக்கு பொறுத்த வரைக்கும் நான் சிவாஜி சாரோட 33 படம் பண்ணியிருக்கேன். ஸோ அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். 10% அவரோட படங்கள் ஃபிலிமோகிராஃபியில் எடுத்தாலும் அவர் 300 படங்கள் மேலே பண்ணியிருக்காங்க அவங்க. எஸ் டெஃபினெட்லி. அது ஒரு 10% உங்களுக்கு 33 பிக்சர்ஸ் ஐ டன் அண்ட் சம் மேஜர் பிக்சர்ஸ். நல்லா ஓடின படங்கள், அதில் ஒரு 10 பிக்சர்ஸாவது சூப்பர் ஹிட்டான படங்கள் இருக்கும். அன்புள்ள அப்பா வரைக்குமே நீங்கள் அன்புள்ள அப்பா தான் கடைசியான. அதுக்கப்புறம் அவரே நடிக்கிறது குறைச்சிக்கிட்டாங்க. நீங்களும் அதுக்கப்புறம் ஃபுல்லாக ட்ராமாஸில் ரொம்ப இதாகிட்டீங்க. 33 படங்கள் அப்படின்ற சாதாரண விஷயம் கிடையாது. அதுவும் கிட்டத்தட்ட அந்த ஒரு 17-18 வருஷத்துக்குள்ளே பண்ணது, அந்த 70லேருந்து அந்த இதில் பண்ணது தான் சார் அவரோட. அதுக்கு அடுத்தது நான் மேக்ஸிமம் பண்ணது ரஜினியோட, கமலோட. பட் இவர் தான் லேடி. இன்ஃபேக்ட் ஒரு அற்புதமான ரோல் வந்து கமலோட நான் பண்ண வேண்டியது. இவர் படம் அந்த சமயத்தில் கிளாஷ் ஆச்சுன்னு நான் அதை விட்டுட்டேன். என்ன படம்? சிம்லா ஸ்பெஷலில் அந்த மெயின் ரோல் நான் பண்ண வேண்டியது. எஸ்வி சேகர் சார் பண்ண சொல்கிறீங்க நீங்கள். என்னால் டேட்ஸ் கொடுக்க முடியலன்னு முக்தா சீனிவாசனுக்கு நான் ஃபேவரட் ஆர்டிஸ்ட், அதனால் நீ இருக்கணும் படத்தில் இன்னொரு பிரமாதமான ரோல் ஒன்று கொடுத்தாரு. நானும் வனிதா வந்து அதை கேட்க வந்தேன், நீங்கள் இருப்பீங்களா அந்த படத்தில் அப்படின்னு. ஆமாம், பட் இது பண்ணலை. ஏன்னா அப்போ வந்து நெஞ்சங்கள்னு ஒரு சிவாஜி சார் படங்கள், சிவாஜி சார் படம், அதில் தான் நான் இப்போ கூட அதில் சைல்டு ஆர்டிஸ்ட் மீனா. கரெக்ட். ஸோ அதில் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ், அவரோட நிறைய எக்ஸ்பீரியன்ஸ். அவர்கிட்ட வந்து எப்படின்னா நீங்கள் எப்படி நடிச்சிங்கன்னு கேட்டாலாம் சொல்ல மாட்டார், அப்படியே பேச்சுவாக்கில் வரும், அதை நம்ம வாங்கிக்கணும், அவ்வளோதான். எனக்கு என்ன ரொம்ப மெமரி, அந்த விவிட் மெமரினா வந்து நீங்கள் உனக்கு யாரை பிடிக்குமோ அந்த உருவத்தில் நான் வந்திருக்கேன் அப்படின்னு அந்த கடவுளில் வந்து சிவாஜி சொல்லுவாங்க. இப்போ நான் நடிகராக நீங்கள் சிவாஜியை பார்க்கணுமான்னு கண்ணை மூடிட்டு யோசிச்சு பாருனோடனே எனக்கு தெரிஞ்சு அவர் ஷூட்டிங் கிளம்பி போகிறது இந்த மாதிரிலாம் நாங்கள் எங்கேயும் பெருசாக பார்த்ததில்ல. அந்த படத்தில் மட்டும்தான் அவர் வீட்டிலேருந்து கிளம்பி காரில் மேக்கப் போட்டு அழகாக ஸ்க்ரீன் ப்ளே பண்ணியிருந்தாங்க. அது ரொம்ப, அது வேற யாருக்கும் அந்த மாதிரி வந்து அது எனக்கு ரொம்ப சிக்னிஃபிகன்ட் பிக்சர் சார். என்னோட 100வது படம். 100வது படம் அதுதான் சொல்லுவாங்க. ஐ திங்க் ரவி சாருக்கு முதல் படமா அது? அவங்களுடைய அப்பாவுக்கு அதுதான். எஸ், அதான் வெரி ஃபர்ஸ்ட் ஃபிலிம் அது. அது பிஃபோர் இஸ் மேரேஜ். ஓகே. அதுக்கப்புறம் தான் டைரக்டருக்கு சம்மந்தியானார், அவன் மாப்பிள்ளையானாங்க. கரெக்ட். அந்த காலகட்டத்தில் சிவாஜி ஐயாவாகட்டும், ரஜினி சார், கமல் சார் ஆகட்டும், ஜெய்சங்கர் சார் ஆகட்டும், இவங்கெல்லாம் இது மாதிரி ஒன்று சேர்ந்த ஒருத்தங்களுக்கு வந்து கேமியோ பண்ணுவாங்க, அதுவும் கடவுள் ரூபத்தில் நடிக்கிறதுக்கு காரணம் மெயினாக சொல்லணும்னா ஒன்று, அவங்க கே சுப்பிரமணியம் ஃபேமிலிங்கிறது. எல்லாருக்கும் கே சுப்பிரமணியம் ஒரு எப்படி ஒரு காட் ஃபாதர் மாதிரி இருந்திருக்காரு. இன்னொன்று ரகு மாஸ்டர் ஒரு ப்ரொடியூசர் இதில். ஸோ ரகுவோட ஒரு தனிப்பட்ட அன்புக்கும் எஸ்விஆரோட தனிப்பட்ட அன்புக்கும் அண்ட் அஃப்கோர்ஸ் நம்ம அபசுர ராம்ஜி அவர் எல்லாரோடையும் ஜாலியாக பழகிடுவார், அதுக்காக பண்ணி கொடுத்தாங்க. அது பெரிய விஷயம். கமல் சார் டான்ஸ்லாம் பண்ணியிருப்பாங்க சாங்கில் தனியாக வந்துட்டு இல்லையா? 2 நாள் தான், ஒரு நாள் டான்ஸு, இன்னொரு நாள் இந்த சீன், அவ்வளோதான். எல்லாருமே அவ்வளோதான். ரஜினி ஒரே ஒரு நாள், ஜெய்சங்கர் ஒரே ஒரு நாள், சிவாஜி சார் ஒரே ஒரு நாள். நீங்கள் ஃபேமிலியாக நடிச்சது கூட அதில் வந்துட்டு ரவிச்சந்தர் சார் இருப்பாங்க, நீங்கள் இருப்பீங்க, ரஜினி சார் காம்பினேஷன் எனக்கு தெரிஞ்சு வேறு படங்களை பார்த்த மாதிரி ஞாபகம் இல்லை எனக்கு. அதில் நீங்கள் 2 பேரும் நிறைய நடிச்சிருக்கீங்க, உங்கள் 3 பேரும் சேர்ந்த மாதிரி. அது ஒரு படம். இன்ஃபேக்ட் ராகவேந்திரா படத்துக்கு முன்னாடியே அந்த ஒரு விருட்சம் தொடங்குனதுன்னு சொல்லலாம் அந்த படத்தில். எனக்கு ராகவேந்திரா வருவார், அவருக்கு அந்த பக்தருங்கிறத அதில் எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க, அதை யூஸ் பண்ணாங்க அழகாக. வீனஸ் ஸ்டுடியோவில் தான் எடுத்தோம் அந்த ஃபைட்டு, ஞாபகம் இருக்கு எனக்கு.
கதாநாயகனை நீங்கள் ஒரு இயக்குனராக படமும் இயக்கிருக்கீங்க. நீங்கள் சொல்லி படம் இயக்குனது எனக்கு ஒன்றும் ஒரு திருப்திகரமான அனுபவத்தை கொடுக்கல. ஏன்னா நான் இயக்கி பிரமாதமாக வந்திருக்க வேண்டியது உறவுக்கு கை கொடுப்போமுங்கிற அந்த படம். 75 இல்லையா? ஆமாம், நான் இயக்கின நாடகம், விசுவை ஒரு கதாசிரியனாக்கின நாடகம், நான் இயக்கின நாடகம். அது பல இடத்துல அவரும் சொல்லியிருக்காரு, அது உண்மை. இதே டைட்டில் தான், உறவு கை கொடுப்போம். சூப்பர் ஹிட் நாடகம். அதை கேஎஸ்ஜி வாங்கிட்டு முதல்ல அவர் என்ன சொன்னார், நான் டைரக்ஷன், விசு டைலாக்ஸ்னு எங்களை புக் பண்ணார். அதுக்கப்புறம் கப்புன்னு அவர் மனசில் என்ன தோணித்தோ தெரில, என்னை சும்மா ஸ்பாட்டில் வச்சுக்கிட்டார். எல்லாம் அவர் தான் பண்ணார். அவரோட ஸ்க்ரீன் ப்ளே கொஞ்சம் ஓல்டு ஃபேஷன்டாக போயிடுச்சு, சரியாக போகல. அதனால தான் விசு அந்த கதையை திரும்பி வாங்கி நாங்கள் நாடகத்தில் என்னென்ன யுக்தி யூஸ் பண்ணோமோ அதை அப்படியே யூஸ் பண்ணோம். சம்சாரம் அது மின்சாரம்ல வரும். அதனால தான் அது கிளிக் ஆச்சு. ஹியூமரை நல்லா யூஸ் பண்ணாங்க. ஓகே, அது நாடகத்தில் ரொம்ப ஹைலைட் அந்த ஹியூமர். அதை எதையும் விடாமல் யூஸ் பண்ணார். அதனால தான் அது பெரிய ஹிட் ஆச்சு. மேலும் உங்களுக்கு தொடர்ந்து இப்போ நீங்கள் நாடகங்கள், நிறைய நாடகங்கள் நீங்கள் டைரக்ட் பண்ணுறீங்க. நீங்கள் பட் சினிமாவில் வந்து ஒரு படம், இன்னொரு படம் வந்து கதை கதையாக காரணமாக பண்ணோம். அப்போ அது வந்து என்னென்னா, எனக்கு கரெக்டான ப்ரொடியூசர் கிடைக்கல அது ரிலீஸ் ஆகுது. இப்போ யூடியூப்பில் பார்த்து நிறைய பேர் ஃபோன் பண்ணி இங்கிலீஷ் பிக்சர் மாதிரி இருக்கு சார் அப்படிங்கிறாங்க. எங்களோட நாடகம் அது இம்பர்ஃபெக்ட் மர்டர் நாடகம். அதான் சார், எதுக்குமே சில சமயம் டைம் ஒர்க் அவுட் ஆகும், சில சமயம் டைம் ஒர்க் அவுட் ஆகும். எதிர்பாராத படங்கள் பிச்சுக்கிட்டு ஓடும், சொல்ல முடியாது. நீங்கள் அதுக்கப்புறம் நான் வந்து டைரக்ஷனில் எனக்கு இடல. ஏன்னா இன்னொன்று நான் பிஸியாகவே இருந்துட்டேன். டிவி சீரியல்ஸ் நிறைய டைரக்ட் பண்ணேன். இந்த எல்லாம் நல்லாவே போயிருக்கு. சன் டிவியில் நிறைய பண்ணியிருக்கேன். இப்போ உங்களுடைய சொன்ன மாதிரி ஒரு ஆதர்ச குருன்னு சொல்லலாம் சிவாஜி ஐயா. இன்னொரு பக்கம் எம்எஸ்வி ஐயா இருக்காங்க, உங்களோட ஃபேவரெட்டு. அவரோட நீங்கள் அவரோட படங்கள் நீங்கள் நடிச்சிருந்தாலுமே நம்ம இயக்கம், நம்ம போய் கம்போஸ் நான் அவரோட படங்கள் ஜாஸ்தி நடிச்சது கிடையாது. அவர் இசையமைச்சு பார்த்து வளர்ந்தது அவர்ன்றது ஒரு இதுதான். அதனால தான் நான் இயக்கும் போது அவரை இசையமைப்பாளராக போட்டது. அதில் எனக்கு ரொம்ப கூச்சமாக இருக்குன்னு, டைரக்டர் சார் வாங்க, இந்த டியூன் பிடிக்குதா, அந்த டியூன் பிடிக்குதா, அதுதான் சார் அவர்கிட்ட பெருமை. அவரை மாதிரி ஒரு நல்ல மனுஷன்னு பார்க்க முடியாது. அவர் ரத்தத்தில் ஓடுறதும் மியூசிக் தான். பட் வந்து எந்த விதமான அகம்பாவமும், தான் ஒரு ஜீனியஸுங்கிறது அவருக்கு தெரியாது. என்றைக்குமே ஒரு ஜீனியஸ் எப்போ பெரிய ஆளாகிறான்னா, அப்போ சொல்லுவாங்க, இப்போது நீங்கள் ஐசக் நியூட்டன், இவர் இருக்கார் ஐன்ஸ்டைன், இல்லை நம்ம பாரதியார், ராமானுஜர், அந்த குரு ராமானுஜர், இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தங்களை பற்றி தெரியாது. அது கூட அந்த மாதிரி ஒரு மனுஷன் எம்எஸ்வி. அதனால தான் எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும். நான் அவர் ஆக்சுவலாக நான் நடித்தது நிறைய படங்கள் இளையராஜா சார் படம் தான். கரெக்ட். 80களுக்கு அப்புறம் நிறைய படங்கள் அவரோட தான் நிறையா நடிச்சிருக்கேன். ஸோ பட் எனக்கு இந்த சின்ன வயசில் அப்படி ஊறி போச்சு இல்லையா, அதுதானே நம்ம மைண்டில் இருக்கும். அதனால இன்றைக்குமே நம்பர் 1 அவர். அதுக்கு அடுத்தது இளையராஜா. அந்த கம்போசிங் செஷன் எப்படி இருக்கும்? நீங்கள் சொன்னீங்க டேரக்டர் சார் கூப்பிடுவாருன்னு சொல்லி. டேரக்டர் சார் கூப்பிடுவார். ஒரு தடவை நான் நல்லா ஞாபகம் இருக்குது, எங்கேயோ இருந்தேன் நான், ஒரே டேரக்டர் சார் எம்எஸ்வி குரல் கேட்குது. நான் யாரையோ என்ன தம்பின்னு தான் கூப்பிடுவார் அவர். அப்புறம் கொஞ்சம் தம்பி உங்களை தான் இப்போ நீங்கள் டைரக்டர் ஒன்று நான் அப்படி தான் கூப்பிடுவேன் அப்படின்னா, அது என்ன மரியாதை பாருங்கள். நான் கேட்ட டியூனை போட்டு கொடுத்தாரு. ஆனால் இன்றைக்கும் சொல்கிறேன் சார், அந்த படம் இப்போ யூடியூப் யாராக பார்த்தீங்கன்னா அந்த படத்தோட ரீரெக்கார்டிங் எக்ஸ்ட்ராடினரியாக இருக்கும். ஸ்பாட்டில் போட்டார் அவர். அதாவது 2 விதமான ஜீனியஸ் சொல்லணும். ஒன்று வந்து நேச்சுரல் ஜீனியஸ், இன்னொன்று கல்டிவேட்டட் ஜீனியஸ். ராஜா சார் வந்து ஒரு கல்டிவேட்டட் ஜீனியஸ். தன்னை தயார்படுத்தி கொண்டு he went to that level. இவருக்கு ஏற்கனவே இருந்தது, அவ்வளோதான். இயற்கையிலேயே உண்டு. இதுதான் டிஃப்ரென்ஸ் 2 பேருக்கும். 2 பேருமே ஆனால் ஒரு மியூசிக்கில் ஜீனியஸ் தான். இது இயற்கையிலேயே வந்தது, அவ்வளோதான். நீங்கள் 70கள் இறுதியில் 80களில் வந்து லீடாகவும் படங்கள் தமிழில் மட்டும் இல்லை, நீங்கள் இப்போ உருவங்கள் மாறலாம் சொன்னாங்க. தெலுங்கில் கொஞ்சம் பண்ணியிருக்கேன். அப்போது வேறு ஜாஸ்தி பண்ணேன். ஹிந்தியில் 2 படம் பண்ணேன். இந்த கோகிலாவோட மலையாள வெர்ஷன் நீங்கள் பண்ணிருந்தீங்க. அது ஏன்னா எனக்கு ரொம்ப ஃபேவரட் பிடிச்ச டைரக்டர் வந்து பாலுமகேந்திரா சார். அவரை மீட் பண்ணது ஒரு இன்ட்ரெஸ்டிங் இன்சிடென்ட். எனக்கு அந்த படம் பேர் ஞாபகம் இல்லை. ராதிகாவும் ராஜீவும் ஆக்ட் பண்ணாங்க. எடிட்டர் பாஸ்கர்னு ஒருத்தர் இருப்பார். இப்போ ஓகே, பாமா ருக்மணி படம் எடுத்தார் அவர் டைரக்ஷனில் ஒரு படம், நீ ஏதோ உறவுகள், எனக்கு ஞாபகம் இல்லை. அப்போ அவர் கேமராமேன் அதில். ஓகே, அவரை பற்றி அதுக்கு முன்னாடி என்கிட்ட கமல் நிறைய சொல்லுவார். நாங்கள் நிறைய படங்கள் பண்ணும்போது, நீ ஒரு தரம் பாலுமகேந்திராவோட ஆக்ட் பண்ணோம், அந்த எக்ஸ்பீரியன்ஸே தனின்னு அவரை பற்றி ஒரு பில்டப்லாம் கொடுத்தார். ஸோ நேராக ஆஸ் அ கேமராமேன் வீட்டு போன்னு நான் பேச ஆரம்பித்தேன். என்ன தெரியல, பேச ஆரம்பித்தோடனே அவரோட வேவ் லெங்க்த்தும் ரொம்ப ஈக்குவலாக இருந்தது. அது ஒரு பாயிண்டில் எனக்கு ரொம்ப சர்ப்ரைஸிங்காக இருந்தது. உங்களுக்கு யார் ஃபேவரட் ஆக்டர்னு என்ன கேட்டார். நான் சொன்னேன், இது என்ன சார் உலகத்துக்கே தெரியுமே சார், சிவாஜி சார் தான். பட் நீங்கள்லாம் மாடர்ன் தாட்ஸ், உங்களுக்கெல்லாம் அதெல்லாம் பிடிக்காருன்னு.
அதான் கிடையாது. என்னோடய ஃபேவரட் ஆக்டர் சிவாஜி தான். இன்னும் இந்தியாவில் அவரை கரெக்டாக யாரும் யூஸ் பண்ணலைங்கிறது தான் உண்மைன்னு சொன்னார் அவர். ஸோ அதில் இன்னும் க்ளோஸ் ஆகிட்டோம். ஸோ அதனால தான் உடனே 3ஆம் பிறை, இந்த கோகிலா, நீங்கள் கேட்டவை தான் ஹைலைட்டட். ஜேம்ஸில் அது ஆக்சுவலாக அது ட்ரம்மர் டேலண்ட்டை யூஸ் உங்களுக்கு அதான் சொல்லுவாங்க. உங்களுக்கு ஆக்சுவலாக மதன் பாபு சாருமே அதில் அந்த மாதிரி அவருக்குமே அதில் தான் இன்ட்ரடக்ஷன். மதன் பாபு அந்த சமயத்தில் எங்கள் ஆர்கெஸ்ட்ராக்கு வாசிச்சிருந்தார் நாடகத்துக்கு. ஸோ நான் கொண்டு போய் சொல்லி இவங்க ஆர்கெஸ்ட்ரா ஃபுல்லாக வச்சுக்கலாம் சார், ஏன்னா இவன் நடிக்கவும் நடிப்பான், சும்மா வாசிச்சா மொத்தம் பத்தாதுன்னு. ஸோ அதனால் என்னோட எல்லாம் ட்ராவல் பண்ணான் ரொம்ப. அண்ட் அந்த பீரியடில் நடந்த ஒரு பெரிய விஷயம், ஒரு அற்புதமான படம் கிடைச்சிருக்க வேண்டியது தமிழ் சினிமா உலகத்துக்கு கிடைக்காம போச்சு. என்ன படம்? பாலு மகேந்திரா சொல்லி சிவாஜி சார் ஒரு கதையை ஒத்துக்கிட்டார். நான் தான் அறிமுகப்படுத்தி வச்சு என் முன்னாடி தான் அட்வான்ஸும் கொடுத்தாங்க பாலு மகேந்திராக்கு. அது சில பேரோட இன்டர்ஃபியரன்ஸ்னால அது நடக்காம போச்சு. கிட்டத்தட்ட அந்த கதை தான் அப்புறம் மகாநதி. அந்த மாதிரி ஒரு கதை தான். புரியுது. சிவாஜி சாருக்கு ரொம்ப பிடிச்சது. அந்த பாலு மகேந்திரா போய் சொல்ல, நீங்கள் ஒன்றுமே பண்ணுவானே, இப்படியே வந்தீங்கன்னா போதும் சார் எனக்கு. அதை சில பேர் அவர் மனசை கொஞ்சம் ஏதோ அப்படியோ நீங்கள் மேக்கப்பெல்லாம் இல்லாமல் போகக்கூடாதுன்னு இருப்பாங்களே, எதுக்குன்னு நல்லது நடந்தால் கெடுக்கிறதுக்கு ஒரு 10 பேர் கண்டிப்பாக அப்படி சொல்லி நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன் இந்த படத்தை. அது எப்பேற்பட்ட ரோல்னால், ஒரு சிவாஜி அப்பாவாகவும் டாக்டர் ஸ்ரீதேவியாகவும் அப்பா பண்ண வேண்டிய ஒரு படம் மிஸ் ஆகி போச்சு. அது கடைசி வரைக்கும் பாலு சார் சொல்வார், அந்த அட்வான்ஸ் இன்னும் இருக்கே என்கிட்ட அப்படின்னு. இல்லை, மிகப்பெரிய ஒரு பேட் மிஸ் தான். இட் வுட் ஹவ் பீன் a great picture. நான் இன்றைக்கும் ஃபீல் பண்ணுறேன். அந்த மாதிரி இயக்குனர்கிட்டலாம் வந்து சிவாஜி ஐயா கிடைச்சாங்கன்னா வந்து எப்படி அவர் அதானே சொல்லுவார், நான் காத்துட்ருக்கேன் அவரை யூஸ் பண்ணுறதுக்குன்னு சொன்னார். அது நடக்காம அதுக்கப்புறம் அந்த பாக்கியம் பாரதி ராஜா கிடச்சிச்சு. முதல் மரியாதையில் வித்தியாசமாக ஒன்று எப்பவுமே சார். நான் இது நிறைய கேமராமேன்ஸ், டிரெக்டர்ஸ் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். சிவாஜி சார் தேவர் மகன் படத்துலேயே அப்போ ஏடிஸாக அசிஸ்டன்ட் கேமராமேன்ஸாக ஒர்க் பண்ண எல்லாருமே, இப்போ MS பிரபு சார் ஆகட்டும், ராம்ஜி சார் ஆகட்டும், எல்லாரும் சொல்லியிருக்காங்க. ஆக்ட் பண்ணும்போது பரதன் சார் வந்து அந்த ஸ்பாட்டில் வந்து என்ன சொல்கிறான் மலையாளத்தை கொஞ்சம் ஓவர் ஆக்டிங் சொல்கிறேன், என்ன வேணுமா மீட்ருன்னு கேட்டு, அது மீட்ரு என்ன வேணும் கேட்டு வாங்கிக்கோ, எல்லாமே இங்கே இருக்குது அப்படி சார். அவர் எனக்கு சொல்லி கொடுத்தது அதான், நீ உடுப்பி ஹோட்டல் மாதிரின்னு வரவன் சர்க்கரை போட்டு காஃபி கேட்குறானா கொடு, சர்க்கரை இல்லாமல் காஃபி கேட்குறானா கொடு, அரை சர்க்கரை காஃபி கேட்குறானா கொடு, ஆனால் காஃபி ஸ்ட்ராங்காக இருக்கும் உங்ககிட்ட. நீ யாரா டைரக்டர் சொல்கிறத கொடு, இவ்வளோ தான் கொடுன்னா இவ்வளோ தான் கொடு. அவன் நிறைய சக்கரை வேணும்னா நீ கொடுத்தா ஆகணும், சம்பளம் வாங்குற நீ. அதை தான் எங்களை ஃபாலோ பண்ண சொன்னார். நான் அவர்கிட்ட கற்றுக்கிட்ட மிகப்பெரிய இல்லை சார். அதனால தான் என்னால் இன்றைக்கி அட்ஜஸ்ட் பண்ண முடியுது. இன்றைக்கி இருக்கிற அத்தனை மாடர்ன் டைரக்டர்ஸ் நான் ஆக்ட் பண்ணியாச்சு. யங்ஸ்டர்ஸோடய ஒர்க் பண்ணுறீங்க நீங்கள், இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸோடய ஒர்க் பண்ணுறீங்க. அதான் சொல்கிறேன். அவர் அதான் சொல்கிறார், டைரக்டர் வந்து கஸ்டமர் உனக்கு, அவள் காஃபி எவ்வளோ சக்கரை கேட்குறானோ அதை போட்டு கொடு போதும்னு வர்றார் சார். அவர் ஆரம்பத்தில் பண்ணாத நேச்சுரல் ஆக்டிங்கே கிடையாது சார். ஒரு கிட்ட வர முடியாது. படிக்காத மேதை நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா ஆனந்த விகடனில் குமுதத்தை உங்கள் விகடனில் தான் எழுதியிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு 10 நிமிஷம் தான் நாங்கள் அதில் சிவாஜியை பார்த்தோம். அதுக்கப்புறம் ரங்கங்கிற கேரக்டர் தான் பார்த்தோன்னு அதெல்லாம் பண்ணி முடிச்சிட்டாரு. அப்போ அவரை பற்றி எழுதுறதுக்கு யூடியூப்போ இந்த மாதிரி சோஷியல் மீடியா இல்லை. திரும்பி பாரில் அவர் பண்ணாத வில்லனியா, ரங்கூன் ராதாவில் பண்ணாத நேச்சுரல் வில்லனியா. இப்போ இந்த வருஷம் ஆக்சுவலாக வந்து நாங்கள் யூஸ்வலாக நான் சிவாஜிக்கு ஒரு ஃபங்க்ஷன் பண்ணுவேன் எவ்ரி இயர். 60 வருஷம் ஆச்சு ஒரு அவருடைய மோஸ்ட் சட்டில் பர்ஃபார்மன்ஸ் படம் எது சொல்லு பார்க்கப்போ. நீங்கள்லாம் உயர்ந்த மனிதன் சொல்வீங்க, இல்லை மோட்டார் சுந்தரம் பிள்ளை. இல்லை அவ்வளோ பெண்களுக்கு அப்பா மோஸ்ட் சட்டில் பிக்சர் 35-40 வயசில் பண்ணியிருக்காரு. அந்த அவர் நடக்கிறதுல அதெல்லாம் இன்னும் சொல்ல ஆள் இல்லை. இல்லை நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு ஏஜ்டு கேரக்டர் அதில் வந்துட்டு பாருங்க. என்ன இன்டர்வியூ இந்த மாதிரி பண்ணுறதை விட உங்கள் விகடனில் ஒரு சீரியஸ் சிவாஜி பற்றி பேசுகிறான்னா விடிய பேசுவேன். கரெக்டாக சொன்னீங்க. எனக்கு அதெல்லாம் இன்ஸ்பிரேஷன், எல்லாருக்குமே இன்ஸ்பிரேஷன் சார். ரஜினிக்கு ஸ்டைலுக்கு இன்ஸ்பிரேஷன் அவர் தான். அவருமே அதை சொல்லியிருக்காரு. மம்முட்டி சொல்லியிருக்காரு. அவரோட பண்ண மௌனம் சம்மதம், அப்புறம் மலையாள படம் பண்ணும்போது ஒரு யாத்திரை மொழியில் பண்ணுவோம். ஆமாம், அந்த காலகட்டத்தில் எனக்கு ஞாபகம் இருக்குது. அப்போது இந்த யாதோங் கி பாராத் படம் வந்த புதுசில் விஜய் அரோரான்னு ஒரு பெரிய ஹீரோ இருந்தான். யாதோங் கி பாராத்தில் ஹீரோவை. அவன் பூனா இன்ஸ்டியூட்டில் கோல்டு மெடல் வாங்கின ஆர்டிஸ்ட். அவன் இங்கே வந்திருந்தான் தமிழ்நாட்டுக்கு. நான் அவனோட ஒரு கெஸ்ட் ரோல் மாதிரி ஹிந்தி படம் பண்ணேன். ஸோ நேச்சுரலி எனக்கு எதாவது படம் கொண்டு போய் காட்டினா நம்ம என்னத்தை காட்டுவோம், நம்ம சிவாஜி படம் தான் காட்டுவோம். தங்கப்பதக்கம் பார்த்துட்டு ஒன்றுமே சொல்லாமல் போயிட்டான். அடுத்த நாள் காத்தால் வந்து என்னை கேட்டான், நான் நைட்டு தூங்கலை தெரியுமா உனக்கு என்ன, ஏன்னா நேற்று பார்த்த படத்தில் அவர் சிவாஜி சார் KR விஜயா டெத்து சீனில் ஒரு பர்ஃபார்மன்ஸ் ஒன்று பண்ணியிருக்காரு.
அதை பார்த்துட்டு நைட்டு முழுக்க கண்ணாடியில் நான் பண்ணி பார்த்தேன், எனக்கு வரவே இல்லையா அது அப்படின்னு. இதெல்லாம் பெரிய விஷயம் அவர்கிட்டேருந்து வந்தது. அதெல்லாம் ஹி ஹஸ் டன் எவ்ரிதிங். அதுக்கப்புறம் அவர் டீல் பண்ண டைரக்டர்ஸ் சரியா இல்லை. இப்போ நீங்கள் என்ன இப்படி அடக்கமாக உட்காந்து பேச சொல்கிறீங்க, கேட்குறது எப்படி வேணா உட்காடுறேன்னா இப்படி கூட உட்காருனாரு. அவ்வளோதான விஷயம். கரெக்டான டைரக்டர்ஸ் வரல. அதுக்கப்புறம் அவருக்கு தேனி போடணும்னு ஒன்று இருக்குல்ல, புலிக்கு புல்லை கொடுத்தாங்கிற மாதிரி ஆயிடுத்து அப்புறம் அவர். அதான் விஷயம். கிடைச்ச போது பின்னி எடுத்தார்ல, எங்களோட பண்ண பரீட்சைக்கு நேரமாச்சு, இன்னி வரைக்கும் யாராவது பண்ண முடியுமா? சரி, இப்போ முதல் மரியாதை உங்களுக்கு தேவர் மகன் விடுங்க. தேவர் மகனில் மற்றவங்க யாருமே காணுமே அவர் ஃப்ரேமில் இருந்து வரைக்கும். எல்லாமே அவருக்கு தெரியும், பண்ண முடியலைங்கிறது இல்லை. அதுக்கு அவர் என்ன காரணம் சொல்லுவார்னா, நாடகம் தான்டா எனக்கு பேஸு, அதனால நாடகத்தை நீ விடாதேன்னு எனக்கு சொல்லுவார். எங்கள் அப்பாவும் YGPயும் சொன்னது அதே. நான் தான் சொல்லிவிட்டேன். எனக்கு இது பல தடவை இன்டர்வியூவில் சொல்கிறேன், ஆனால் சொல்ல நான் அழுக்கலை. என்னை பெற்ற தந்தை YGP, நான் பெற்ற தந்தை சிவாஜி. 2 பேருமே நாடகத்தை விடாதேன்னு சொன்னாங்க. அது கிவ்ஸ் யூ அ கான்ஃபிடென்ஸ். ஸோ இன்றைக்கி யங்ஸ்டர்ஸ்க்கெல்லாம் நாடகம் பார்க்கணும். அவங்களுக்கு டைம் இல்லை, எல்லாம் இதில் பார்த்துட்டு போயிடுறாங்க. ஷார்ட்ஸ். இப்போ இந்த இன்டர்வியூவே மொத்தமாக பார்க்குறவ எத்தனை பேர் இருப்போம்? இதை நீங்கள் பிரித்து போடுவீங்க. கரெக்ட். டைம் கன்ஸ்ட்ரெயின்ட் ஆகி போச்சு. அது என்ன சொல்கிற, கான்சன்ட்ரேஷன் டைம் குறைஞ்சி போச்சு மக்களுக்கு. அதான் விஷயம். இப்போ இந்த 3 ஜாம்பவான்களுமே, சிவஜயாவாகட்டும், நாகேஷ் ஐயாவாகட்டும், MSB ஐயாவாகட்டும், அவங்க பண்ணாத சாதனைகளே கிடையாது. நாகேஷ் எனக்கு டைமிங் நாங்கள் கற்றுட்டது அவர்கிட்ட தான். அது ஒரு ஜோக்கை இப்படி சொன்னால் தான் அது ஜோக், இந்த டைமிங்கில் சொன்னால் தான் ஜோக்குன்னு. ஒரு காலப்பிரமாணம் ரொம்ப முக்கியம்னு சொல்லுவாங்கள்ல, வாழ்க்கையில் முன்னுக்கு வரதுக்கு 2 முக்கியம்டான்னு அவரே சொல்லுவார். உனக்கு டைமும் முக்கியம், டைமிங்கும் முக்கியம். ஆனால் இவங்களுக்கு ஒரு தேசிய அங்கீகாரம். இப்போ சிவாஜி ஐயாவுக்கு தேவர் மகன் சொன்னாங்க, ஸ்பெஷல் கேட்டகரின்னு. நாகேஷ் MSV எல்லாம் அதை பற்றி கவலைப்பட்டதே இல்லை சார். நம்ம ரசிகர்களுக்கு நமக்கு அந்த வருத்தம் இன்னி தான் இருக்குது, இன்னைக்கு கூட இருக்குது. நேஷனல் அவார்டு சிவாஜி கொடுக்கலையே, பெஸ்ட் ஆக்டருங்க அந்த கேட்டகரியில் அவருக்கு தாதா சாஹேப் பால்கே அவார்டு கொடுத்தாங்க, அது வேறு விஷயம். பாபு அந்த சமயத்தில் அது கொடுக்கலையே. ஏன்னா இங்கே எப்போதுமே உங்களை அவார்டு கொடுக்கும்போது அது கூடவே ஒரு அரசியல் கலந்தது. அதனால் அது இந்த கண்ட்ரியில் அது ஒன்றும் பண்ண முடியாது சார். அப்படி பார்க்க போனீங்கன்னா, எங்கள் அம்மாவோட எத்தனாவது வயசில் அவங்க எஜுகேஷனுக்கு பண்ணியிருக்கிற சர்வீஸ் என்ன, பத்மஸ்ரீ அவார்டு அவருக்கு. அவங்க கூட அவார்டு வாங்கினது யார் தெரியுமா? பத்மஸ்ரீ சைஃப் அலி கான். ஏதாவது கம்பேரிசன் இருக்கா ஏஜ்? பட் எங்கள் அம்மா என்ன சொன்னாங்க, என்னதான் இருந்தாலும் இது கவர்மெண்ட் கொடுக்குற ஆனர், நம்ம எடுத்துக்குவோம் அப்படின்னாங்க. ஸோ அந்த விதத்தில் எனக்கு இத்தனை வருஷம் நான் நாடகத்தில் உழைச்சதுக்கு எனக்கு ஒரு 2 years பேக் எனக்கு சங்கீத் நாடக அகாடமி அவார்டு கொடுத்தாங்க தியேட்டருக்கு. ரொம்ப சந்தோஷம். ஏன்னா நான் கேட்காம எனக்காக வந்தது. அவ்வளோதான். MSV அதான் சொல்லுவார், நீங்கள்லாம் இருக்கீங்க போதியா எனக்குன்னு. சிவாஜியும் கவலைப்பட்டதில்லை, நாகேஷும் கவலைப்பட்டதில்லை. இப்போ அதாவது நான் ஒன்று கேட்குறேன், இப்போ நம்ம அதிகமாக பேசுறது யார்? அவார்டு வாங்காத இந்த 3 பேரை பற்றி தானே. கரெக்ட். அவார்டு வாங்கினவங்க பற்றி எவ்வளவு ஞாபகம் வருது சொல்லுங்க. போதும், அதான் அவார்டு விடுங்க. கரெக்ட். அதான் இந்த படத்துக்கு கொடுத்துக்கலாம், அந்த படத்துக்கு கொடுத்துக்கலாம், அவ்வளோ பட்டியல் நம்ம போடுறோம். நம்ம அந்த அளவுக்கு பண்ணியிருக்காங்க, இவரை பற்றி தான் பேசுகிறோம். கரெக்ட் சார். நம்ம பண்ணுற சாதனைகள், அதுக்கு வர பாராட்டுகள், அதெல்லாம் ஒரு பக்கம் நம்மளோட முயற்சி இருக்கும். வரம் அப்படின்னா நமக்கு அமையிற பெற்றோர்களோ இல்லை நமக்கு அமையிற மனைவிதெல்லாம் இருக்குல்ல. ஸோ இந்த மாதிரி ஒரு பெற்றோருக்கு நம்ம பிள்ளையாக பிறக்குதுன்றது எல்லாருக்கும் அமையாது. இது டெஃபினட்டாக சார். அது ஐ ஹாவ் டு பி வெரி ஹாப்பி. எனக்கு கிடைச்ச பெற்றோர்கள் 2 பக்கமும் பேலன்ஸ் பண்ணி என்னை கொண்டு போனாங்க. கலைக்கு ஒரு பக்கம், படிப்புக்கு ஒரு பக்கம், 2க்குலேயும் நான் சோட போகல. கடைசியில் நான் கலையை சூஸ் பண்ணேன். சரஸ்வதி இந்த பக்கம் இழுத்துட்டாங்க ஜாஸ்தி, அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. அதான் சரஸ்வதியின் கலை அம்சம் சார், படிப்புக்கும் அதுதான். பட் இந்த அம்சம் என்னை இழுத்துது, அவ்வளோதானே தவிர அது ரொம்ப முக்கியம் சார். பட் அதெல்லாம் இல்லாமல் வந்தவங்களும் இருக்காங்க. ஸோ நான் மற்றவங்கள விட ப்ரிவிலேஜ்டுன்னு சொல்லணும். அந்த சிவாஜி சாருக்கு யார் இருந்தாங்க? முன்னோடிகளே இல்லையாங்க சொல்கிறது. அப்போ அதெல்லாம் டைரக்ட் தெய்வத்தோட அருள், அவ்வளோதான் நான் சொல்லுவேன். இப்போ அந்த லெகசியை கேரி பண்ணுற சாதாரண விஷயம் கிடையாது. இப்போ அப்பா அது 1952 ஆரம்பிக்கிறாங்க. அவங்க நாடகத்தை பொறுத்த வரைக்கும் அது நான் என் மனசுக்குள்ளே ஒரு வெறியாக வச்சுட்ருக்கேன். என்னோட கடைசி மூச்சுன்னா அது நாடகத்தில் தான் இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். எங்கள் அப்பா கிட்டத்தட்ட அப்படி தான் ஆச்சு. எங்கள் நாடகத்தை பார்த்துட்டு நாடகத்துக்கு வந்தார். அந்த நாடகம் அன்றைக்கி நாங்கள் ஆரம்பிக்கிறதுக்கு கொஞ்சம் லேட்டாகி அவருக்கு ரொம்ப கோவம். அவருக்கு இந்த டைமுக்கு ஆரம்பிக்கலைன்னா பிடிக்காது. பட ஏன்டா உட்காந்து லொடன் பேசினே இருக்காங்க ஸ்பீச்சுன்னு கிளம்பி போனார். அப்போ தான் அவருக்கு சின்ன ஸ்ட்ரோக் மாதிரி ஸோ மேடையிலேருந்து போய் தான் அவருக்கு அந்த விஷயம் ஆச்சு. அதில் அவர் எவ்வளோ நாடகத்துக்கு மேலே ஒரு வெறின்னு சொல்லணுன்னா, ஒரு 1 week ஒரு 3-4 days அவர் கோமாவில் இருந்தார். அவருக்கு இது இல்லை, சப்போர்ட் சிஸ்டமில் இருந்தார்.
அப்போ எனக்கு வெளியூரில் நாடகம், இங்கே தூத்துக்குடியா எங்கேயோ சம்திங், இல்லை நாகர்கோயிலில் நாடகம். எனக்கு என்ன போகிறதா வேணாமா, நான் டாக்டர்ஸை கேட்டேன், நீங்கள் போங்க, இது வர வரைக்கும் இப்படி தான் இருப்பாங்க, ரிக்கவர் ஆனாலும் ஆகலாம்னு சொன்னாங்க. சரி, நான் வந்து இந்த சினிமாக்காரங்கிறதுனால சினிமா ஸ்டைலில் போய் அவர் கையை பிடிச்சி இன்னும் இது மாதிரி சொன்னார். நான் பேசினா கேட்குமான்னு. சம்டைம்ஸ் உள்ளுணர்வில் கேட்கலாம், நீங்கள் பேசுங்க, தப்பில்லை, பேச பேச நல்லது தான்னாங்க. ஸோ இந்த மாதிரி நான் சொல்லிவிட்டு நான் நாடகத்துக்கு போகிறேன். நம்ம நாடகம் தான், அது போகிற நாகர்கோவிலில் போகிறேன். உனக்கு இப்போ உடம்பு சரியில்லை, நீ படுத்துட்ருக்க, நான் போகலான்னு நீ ஃபீல் பண்ணினா என் கையை கொஞ்சம் இருக்க பிடி, நீ ஒன்றுமே பண்ணலைன்னா நீ போவானான்னு சொல்கிற அப்படின்னு அடுத்து நான் கேன்சல் பண்ணிடுறேன் ட்ராமாவை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். ஒரு 2 மினிட்ஸ் ஆச்சு, ஒன்றுமே இல்லை. ஸோ அவர் நம்ம உடனே ஆட்டோமேட்டிக்காக ஈஸிவே எடுத்துப்போம்ல, நோன்னு சொல்கிறாங்க, வேண்டான்னு சொல்லிடலான்னு. அந்த நேரத்தில் என் கையை பிடிச்சார். ஒரு சின்ன அப்படி வந்து போச்சு. டாக்டர் சொன்னார், ஹி வாண்ட்ஸ் யூ டு கோ, நீ போ அப்படின்னா. தங்கமயிலில் தை கொண்டாட்டம் சிறப்பு தள்ளுபடி ஆரம்பம். நீங்கள் வாங்கும் ஒவ்வொரு கிராம் தங்கத்திற்கும் 300 முதல் 600 ரூபாய் வரை தள்ளுபடி. இந்த தை திருநாளில் உங்கள் இல்லங்களில் பொன் பெருகட்டும், மகிழ்ச்சி பொங்கட்டும். தங்கம் வாங்க, தங்கமயிலுக்கு வாங்க.